இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், இடத்தையும் வழியையும் அறிகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 4. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். And whither I go ye know, and the way ye know. John chapter 14 verse 4. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீஷர்களை நோக்கி, நான் போகிற இடத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அந்த இடத்திற்கான வழியையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இம்மிடியட்டா அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தோமா அவருடைய சீஷன் ஒருவன் அவரை பார்த்து சொல்றான், நீங்க எங்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அதோட வழி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் அவருடைய வழியையும் இடத்தையும் அறிந்திருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுட்டு இருக்காங்க. அதுல 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் நிக்கிறாங்க. முதலாவது குரூப் எப்படி அப்படின்னா, நம்ம போய் அவங்க கிட்ட ஏதோ டிராவலுக்கு ரெடியா பேக்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம போய் அவங்க கிட்ட நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா அவங்ககிட்ட பதில் இல்ல. அதாவது எங்க போறோம், எந்த இடத்தை நோக்கி போறோன்றதே அவங்களுக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா இது பைத்தியக்காரத்தனமான காரியம். ஏன் அப்படின்னா, எங்க போறோம் அப்படின்னு தெரியாம எந்த ஊருக்கு டிக்கெட் எடுப்பாங்க, எந்த வண்டியில டிராவல் பண்ணுவாங்க, எந்த திசையில போவாங்க, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே அது இமேஜின் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, எதுவுமே தெரியாம எங்க போக முடியும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா ரொம்ப கஷ்டம். இதை போலத்தான் இன்னைக்கு நம்மில் பல பேரு, அதாவது இந்த உலகத்துல நம்ம டிராவல் பண்றோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் டிராவல் தான். ஆனா இதனுடைய முடிவு, நான் போய் சேர்கிற இடம் எங்க அப்படின்னா அநேகருக்கு தெரியல. என்னன்னா, இருக்க வர சந்தோஷமா இருப்போம், அது அப்புறம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. என கண்மானவர்களே, நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ஒரு குறுகிய ஒரு டிராவல். நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம் மரணத்திற்கு, அதாவது இந்த டிராவல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நித்திய வாழ்விற்குள்ளாய் நுழைவோம். இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, டிராவலுக்கு நிக்கிறவங்க, எங்க போறீங்க தெரியும், எப்படி போறீங்க, எந்த வழியா போவீங்கன்னா தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு, நான் இப்ப சென்னையில இருந்து பெங்களூர் போகணும் அப்படின்னா, சென்னையில இருந்து நார்த் சைடு டிராவல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆனா நான் சவுத் சைடு டிராவல் பண்ணேன். என்னோட டிராவல் எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு ஸ்பீடா போனாலும் சரி, நான் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். லாஸ்டா சவுத் சைட்ல லாஸ்டா கன்னியாகுமரி தாண்டி கடல்ல விழுந்தாலும் சரி, பெங்களூர் வராது. இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் போக வேண்டியது நித்திய வாழ்வு, பரலோகம், தேவனுடைய ராஜ்யம், இதெல்லாம் தெரியும். ஆனால் எந்த வழியாக பிரயாணம் பண்றோம், இதுதான் கொஸ்டின். அநேகருக்கு எப்படின்னா, நான் எப்படி வேணாலும் போவேன், இதுதான் கள்ள உபதேசம். எப்படி வேணாலும் நீ இரு, என்ன வேணாலும் பண்ணு, பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவ அப்படின்னா நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? நான் நினைச்ச டெஸ்டினேஷனை கரெக்டான பாத்து இல்லாம என்னையால ரீச் பண்ண முடியுமா? முடியாது. அதை போலத்தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் வழி, இயேசு தான் வழி. இது நமக்கு எப்போ புரியும்? இன்னைக்கு நம்ம அநேகர் இந்த மாய்மாலங்களுக்குள் சிக்கி கொண்டு, நான் என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டு விட்டேன், சோ தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்துருவேன் அப்படின்னு. கண்மானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு என்ன கற்பித்தாரோ அவரது வழியின்படி, இங்க சொல்றாரு நான் தான் வழி, அப்படியானால் அவருடைய கற்பனைகளின் மூலமாய் அதை கை கொண்டு என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து நான் நடந்து கொண்டு இருக்கும் போதுதான் பரலோக ராஜ்யம் என்னும் என்னுடைய டெஸ்டினேஷனை அடைவேன். அப்படி இல்லை என்றால், நான் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் சரி, இயேசுவை அன்றி நான் ஒரு காலமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவன் என்னை ரட்சித்து விட்டார், என்னை அழைத்து விட்டார், பிள்ளையாக மாற்றி விட்டார், எல்லாம் ஹாப்பி தான். பட் எனக்கு எங்க போகணும், எதன் மூலமாக, யார் வழியாக
நான் சென்று அந்த இடத்தை ரீச் பண்ண முடியும். அந்த தெளிவான புரிதல் வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இந்த உலகத்திற்கு உமது மகனை அனுப்பினீர் தகப்பனே. அவர் மூலமாக நாங்கள் உம்மை கண்டடைய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காய், தயவுக்காய் இந்த நேரத்துல நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க அப்பா. நாங்கள் உண்மைக்கு புறம்பான எல்லாவற்றையும் விலக்கி தகப்பனே, இயேசுவாகிய அந்த சத்தியத்தின் பாதையிலே நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.